இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தாக்குதலுக்கு உள்ளான காவலர்கள். இதுல யார் மீதேனும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா? கைது நடவடிக்கை இதுவரை எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது இந்த போராட்டக்காரர்களை கலந்து செல்வதற்கு உத்தரவு பிறப்பித்த பின்பும் தொடர்ந்து அவர்கள் செல்லாத நிலையில் தான் இந்த கைது நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் மலைக்கு செல்கின்ற பொழுது அங்கே காவல்துறையினருக்கும் அதே போன்று போராட்டம் நடத்தியவருக்கும் இடையே கடுமையான ஒரு தள்ளுமுள்ளு நடந்தது. தடுப்புகளை எல்லாம் தூக்கி எரிந்து கொண்டுதான் அவர்கள் அந்த மலைப்பகுதிக்கு வேகமாக ஓடி வந்தார். ஒரு சிலர் அதை மீறி உள்ளே சென்று மலை பாதி பகுதி வரை சென்று விட்டார்கள். அவர்களையும் வலுக்கட்டாயமாக தான் காவல்துறையின் மேலிருந்து கீழே இழுத்து வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இதில் பெரிய அளவில் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஏனென்றால் காவல்துறையை சேர்ந்தவரும் இதில் காயமடைந்திருக்கிறார். அதே போன்று அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இது தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் மீதான கைது நடவடிக்கையும் காவல்துறை மேற்கொள்ளும். ஆனால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூட்டமாக யாரும் இந்த பகுதியில் வர வேண்டாம், யாரும் செல்ல வேண்டாம் என்கின்ற உத்தரவை காவல்துறையினர் அவ்வப்போது அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ இந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. தடுப்புகளை எல்லாம் தூக்கி வீசுகிறார்கள். காவலர்கள் தாக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இப்போ மலை முழுவதும் திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் காவலர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதற்கு முன் போனவர்கள் ஏறியவர்கள் அனைவருமே அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா செல்வகுமார்? அதாவது காவல்துறையினர், அதாவது போராட்டக்காரர்களை பொறுத்தவரை கோவில் முன்பாக ஒரு 100க்கும் மேற்பட்டவரும், அதே போன்று மலை ஏறக்கூடிய அந்த பகுதியிலும் ஒரு 100க்கும் மேற்பட்டவரும் தொடர்ந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அதனால்தான் 2 பிரச்சனையாக இருந்தது. இந்து முன்னணியுடைய தலைவர் கணேஸ்வர சுப்பிரமணியம் அவர் ஒரு பகுதியில் இருந்து தன்னுடைய போராட்டத்தை நடத்தியிருந்தார். அவர் ஒரு அமைதியான முறையில் அந்த போராட்டம் நடைபெற்றது. கண்டசேசி கவசம் இது போன்ற அந்த போராட்டங்கள் நடைபெற்றது. ஆனால் மற்ற இந்து அமைப்புகள் உடன் வந்திருந்தவர்கள் பலர் நேரடியாக இந்த பகுதிகளுக்கு வரும்பொழுதுதான் போலீசார் அங்கங்கே நிறுத்தி இருந்த தடுப்புகள் எல்லாம் தூக்கி எரிந்ததன் காரணமாகத்தான் பெரிய அளவில் பதட்டமும் இப்போது அது 144 தடை உத்தரவு வரைக்கும் தற்போது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக இந்த பகுதியை பொறுத்தளவில் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டதில்லை. ஏனென்றால் இந்த பகுதி மக்களை பொறுத்தளவுக்கு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலையில் இது போன்ற மலை யாருக்கு என்கின்ற பெயர் பிரச்சனைகள் வந்திருந்த போதும் கூட இது ஒரு பெரிய பிரச்சனையாக இதுவரை வந்ததில்லை. ஆனால் இன்று நடைபெற்ற இந்த பிரச்சனையின் காரணமாக ஒரு பெரிய அளவில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திவிடும் என்கின்ற காரணத்தினால் இந்த உத்தரவு மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பிறப்பித்திருக்கிறார். 144 தடை உத்தரவு அப்படின்றது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ காவல்துறை தரப்புல பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு செல்வகுமார்? 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்பு இங்கு, அதாவது குறிப்பாக இந்த பகுதியில் சன்னதி வீதி மற்றும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் முழுமையாக காவல்துறையை தற்போது முழுமையாக ரோந்து பணிகளில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பகுதிகளில் முழுமையாக கோவில் முன்பாகவும் மலைக்கு செல்லக்கூடிய பகுதி முன்பாகவும் முழுமையாக அந்த பாதைகளை எல்லாம் தடுக்கப்பட்டு அதாவது கலவர தடுப்பு போலீசார் உள்ளிட்ட பலரையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். எனவே பொதுமக்களை பொறுத்தளவில் அனாவசியமாக கூட்டமாக ஒரு இடத்தில் நிற்க வேண்டாம். கோயிலுக்கு செல்பவரை ஆனால் இதுவரை யாரும் தடுக்கவில்லை. ஆனால் தேவையில்லாமல் கூட்டங்களை கூடி அனாவசியமான பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம் என்கின்ற உத்தரவு தொடர்ந்து அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது. விவரங்களை தொடர்ந்து அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே திருப்பரங்குன்றை பொறுத்தளவில் தற்பொழுது ஒரு முழுமையான ஒரு அமைதியான நிலையை தான் திரும்பி இருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக இருந்த மிக பதட்டமான சூழல்கள் தற்போது தனிந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பாக இருந்த பதற்றம் தனிந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப களத்துல உயர் அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்காங்க? காவல்துறையை பொறுத்தளவு காவல்துறையினுடைய தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா நேரடியாகவே களத்துக்கு வந்திருக்கிறார். அதே போன்று மதுரை மாநகர காவல் ஆணையர் ஏற்கனவே களப்பணியில் தான் இங்கிருந்தார். அதனைத் தொடர்ந்து இப்ப மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவர் களத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். எனவே காவல்துறையை பொறுத்தளவு முழுமையான உயர் அதிகாரிகள் அனைவருமே சம்பவ இடத்துக்கு வந்துவிட்டார்கள். அதனால்தான் ஓரளவு அந்த பதட்டமாக இருந்தக்கூடிய அந்த நிலையை முழுமையாக தணிக்கப்பட்டிருக்கிறது. தேவையற்ற அனாவசியமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இங்கிருந்து ஏற்கனவே இந்த சம்பவ பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். காவல்துறை தொடர்ந்து அந்த பகுதிகளெல்லாம் சுற்றி ரோந்து சென்று ஆங்காங்கே யாராவது வீடுகளில் மறைந்திருக்கிறார்களா அல்லது அருகில் இருக்கக்கூடிய லாட்ஜிகளில் யாரும் இருக்கிறார்களா என்பதெல்லாம் முழுமையாக சோதனை செய்து அவர்களையும் இந்த பகுதியில் இருந்து வெளியேற்றுகின்ற நடவடிக்கையிலும் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். அந்த கலைபரமான காட்சியை நம்ம திரையில பார்க்க முடியுது. இதுல பொதுமக்களுக்கு, பக்தர்களுக்கு யாரேனும் பாதிக்கப்பட்டார்களா, காயம் ஏற்பட்டதா?
அதாவது எதிர்பாராத மிகப்பெரிய அளவில் பேரிகேடுகளை தூக்கி எறிகின்ற பொழுது அதை தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கு தான் கடுமையான ஒரு, அதே போன்று எரிந்தவர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும். தொடர்ந்து பேசலாம் செல்வகுமார், இணைப்பில் காத்திருங்க. நம்மோட பத்திரிகையாளர் திரு RK ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எதிர்பாராத ஒரு நிகழ்வு, நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 144 தடை உத்தரவு அப்படின்றது அங்கு போடப்பட்டிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, இது நிச்சயமாக GR சாமிநாதனுடைய இந்த ஆர்டருக்கு பிறகு நடந்த ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். அவருடைய அந்த ஆர்டரை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் இந்த அளவுக்கு அந்த ஒரு போல்ட்னஸ் வருது இப்போதான். ஏனென்றால் இதுவரை அங்க ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல அது தூபஸ்தம்பம் அப்படின்ட்டு நேற்று அவருடைய ஆர்டர்ல சொன்னதுலதான் இவர்கள் எம்போல்டன் ஆகிறாங்க. அதன் பிறகுதான் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது என்றதான் உண்மையான நிலையா இருக்கிறது. அடுத்த கட்டமா ஒரு சுமூகமா திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது இந்து அமைப்பினர் ஏற முயன்ற நிலையில் அங்கு 144 தடை உத்தரவு ஆட்சியரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். கூடுதல் தகவல் செல்வகுமார். திருப்பரங்குன்றம் மலையில் வழக்கமாக ஏற்றப்படுகின்ற உச்சி பிள்ளையார் கோவில் பகுதிகளில் இன்று திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. ஏற்கனவே இந்த திருக்கார்த்திகை தீபம் என்பது அது அருகில் இருக்கக்கூடிய, அதாவது அது அரிய தர்காவில் அருகில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த தீபத்தூணில் இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனை எதிர்த்து தமிழக இந்த கோயில் சார்பாக, நிர்வாகம் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நிலுவையில் இருந்த நிலையில் இன்று மாலை 6 மணி வரை இந்த தீபத்தூணில் ஏற்றாததால் நீதிமன்ற அவமதிப்பாக நீதிபதிகள் அந்த வழக்கை மனுதாரர் தாக்கல் செய்ததில் அதை எடுத்துக்கொண்டு உடனடியாக மனுதாரர் நேரடியாக அந்த தீபத்தூணில் சென்று CRPF உதவியுடன் சென்று ஏற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனிடையே இந்த தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் அமர்ந்து கந்தசக்தி கவசம் உள்ளிட்ட இந்து முருகன் பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து பாடி வந்தனர். தீபத்தூணில் ஏற்ற முடியாத நிலை வந்தவுடன் அங்கிருந்த போலீசார் இருக்கக்கூடிய தடுப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மலை மீது செல்லக்கூடிய அந்த பாதையில் அவர்கள் ஏற முயன்றதில் ஒரு போலீசார் காயமடைந்தார். அதனை மீறி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய கதவுகளை உடைத்துக் கொண்டு மலை மீது ஒரு சிலர் சென்று விட்டார்கள். அவர்களையும் போலீசார் அங்கு தடுத்து இழுத்து கீழே கொண்டு வந்தனர். கீழே பகுதி செல்லக்கூடிய அந்த பாதையில் மிகப்பெரிய இடமுறை ஏற்பட்டது. போலீசாரும் இருதரப்பினரும் ஒருவர் தாக்கிக் கொண்டு தள்ளுமுள்ள ஏற்பட்ட நிலையில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவி வந்தது. தற்போது சம்பவ இடத்திற்கு தென்மண்டல காவல்துறை IG நேரடியாக வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போது இந்த சூழல், குறிப்பாக சட்ட ஒழுங்கு இந்த இடத்தில் முழுமையாக ஒரு பாதிக்கப்பட்டு பதட்டமான ஒரு சூழல் நிலவுகின்ற நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் இப்போது 144 தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த 144 தடை உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருகிறது என அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இது எப்போது முடியும் என்று அந்த உத்தரவு தெரிவிக்கப்படவில்லை. உடனடியாக அமலுக்கு 144 தடை உத்தரவு வருவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதனை கருத்தில் கொண்டு கூட்டமாக கூட வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் அவர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே இருந்த அந்த இந்து அமைப்பை சேர்ந்தவர்களையும் போலீசார் அவர்களை செல்ல மறுத்தவர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து முழுமையான பாதுகாப்பாக மலைக்கு செல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாக போலீசார் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த பகுதிக்கு வராத மாதிரி தடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முழுமையான 144 தடை உத்தரவு உடனடியாக திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதுமாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.